வினோத் இயக்குதல் தளபதி விஜய் முதன்முறையாக நடிக்கும் திரைப்படம் ஜனநாயகன். இந்த படத்தை கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் தயாரிக்கிறது. இந்த படத்தில் தளபதி விஜயுடன் இரண்டாம் முறையாக பூஜா ஹெக்டே ஜோடி சேர்ந்திருக்கிறார். இவர்கள் ஏற்கனவே பீஸ்ட் திரைப்படத்தில் இணைந்திருக்கின்றனர். ஜனநாயகன் படத்தில் முக்கிய கதாபாத்திரங்களில் மலையாள நடிகை மம்தா பைஜு, பிரியாமணி, நரேன், பாபி தேயோல் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கின்றனர். இந்த படத்தின் படப்பிடிப்பானது கடந்த அக்டோபர் மாதம் பூஜையுடன் தொடங்கியது. ஜனநாயகன் படத்தின் ஷூட்டிங் ஆரம்பித்த நாள் முதல் முழுவீச்சில் படத்தின் வேலைகள் பரபரப்பாக நடந்து வந்தது. சென்னையில் இப்படத்தின் படப்பிடிப்பு தொடங்கியது. அதன் பிறகு கொடைக்கானலில் சில காட்சிகள் படமாக்கப்பட்டது. இந்நிலையில் காமெடிக்கு பெயர் போனவர் தான் நம்ம வடிவேலு சார். இவரை ஜனநாயகன் படத்தில் நடிக்க வைக்க இயக்குனர் விஜயிடம் கேட்டுள்ளாராம். அதற்கு தளபதி அவர் வேண்டாம் என்று சொல்லிவிட்டாராம். ஏனென்றால் மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் சார் அவர்களை தவறாக பேசியதால் தானும் சமீபத்திய திமுக மேடையில் ஸ்டாலின் பேச்சை கேட்டுக்கொண்டு மேடையில் தளபதியை கொஞ்சம் தவறாக பேசியுள்ளார். இதனை பார்த்த தளபதி என் படத்திலும் மற்ற படத்திலும் உன்னை நடிக்க விடமாட்டேன் என வடிவேலுவை நேரடியாக எச்சரித்துள்ளார். இதனை புரிந்து கொண்ட வடிவேலு சார், நான் பேசினது தப்புதான் தம்பி, என்னை மன்னித்து விடுங்கள் என கண்ணீர் மல்க வீடியோ வெளியிட்டு மன்னிப்பு கேட்டுள்ளார். இதனால் தளபதி படத்தில் சேர்த்துக் கொள்வாரா என பொறுத்திருந்து பார்ப்போம். இந்நிலையில் இந்த படத்தின் முதல் பாடல் குறித்து தகவல் வெளியாகி உள்ளது. அதாவது வாரிசு திரைப்படத்தில் தி தளபதி பாடலை பாடிய நம்ம சிம்பு அவர்கள்தான் ஜனநாயகன் படத்தில் முதல் பாடலை பாடியுள்ளாராம். இந்த பாடல் ஒரு தரமான குத்து பாடலாம். கூடிய விரைவில் வெளியாக உள்ளதாம். தற்போது அதற்கான ப்ரோமோவை வெளியிட்டுள்ளது படக்குழு. படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கும் சமயத்திலேயே ஜனநாயகன் படத்தின் பிசினஸ் தொடங்கியுள்ளது. இந்த படம் மற்றும் கதை பற்றிய தகவல்கள் பெரிதாக வெளியாகவில்லை என்றாலும் பலரும் இந்த படத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ளனர். முதலில் அக்டோபர் மாதம் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் படப்பிடிப்பு முடிவதற்கு தாமதமானதால் தற்போது பொங்கல் அன்று வெளியாகும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.